أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா ரப்பே ரஹ்மானே யா ரஹீமே, உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி எங்களுடைய கல்விக்கு ஒளியாக ஆக்கி அல்லாஹ் யா அல்லாஹ் அழகான முறையில் புரிந்து விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாகவும் இஹ்லாஸோடு ஒவ்வொரு அமலும் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அல்லாஹ் படிப்பதன் மூலம் தக்குவாவை அதிகரிக்க செய்ய அல்லாஹ் யா ரப்பே ரஹ்மான், இதில் குற்றம் குறைகள் தப்பு தவறுகள் இருந்தால் அதை மன்னித்து அல்லாஹ்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு அழகான முறையில் எங்களை ஏற்றுக்கொள்வாய், இந்த அமலை எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சூரா ஹஜ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 22வது அத்தியாயம், 78 வசனங்கள் மதீனாவில் இறக்கப்பட்டது. குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தோட பெயர் தான் அல் ஹஜ். இதுல அத்தியாயத்துல 27வது வசனத்துல முதல் 37வது வசனம் வரைக்கும் 11 வசனங்கள்ல புனித ஹஜ் கடமையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுறதுனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த அத்தியாயத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னாடி அருளப்பட்ட ஒரு மதனி அத்தியாயமா இருக்கு. 78 வசனங்கள் இடம்பெற்றிருக்கு. சிலர் இதுல சொல்றாங்க மக்கி அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் இந்த அத்தியாயத்துல சில வசனம், அதாவது 52 55 அது மட்டும்தான் மக்கா மதீனாக்குள்ளேயே இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தூக்கப்பட்ட வரிசையில 22வது அத்தியாயமா இருந்தாலும் அருளப்பட்ட வரிசையில 103வது அத்தியாயமா இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஹஜ் எந்த ஆண்டு கடமையாக்கப்பட்டுச்சுங்கிறத சொல்லிட்டு இந்த 22வது அத்தியாயத்துல யுக முடிவு நாளோட பயங்கரம், வானங்கள் மற்றும் பூமி ஆகிய அடிப்படை அந்த படைப்பு இருக்குல்ல, வானம் பூமி ஆகிய படைப்புகளுடைய படைப்பாளியான அல்லாஹுக்கு அடிப்பணிதல். சுப்ஹானல்லாஹ். அடுத்து இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ் தொடர்பா இறைவன் அவங்களுக்கு இட்ட ஆணை கட்டளை ஹஜ் மற்றும் குர்பானி, இதை பத்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரால சொல்றான். இப்ப சொந்த வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டாங்கல்ல மக்கா முஸ்லிம்கள், அவங்கள பத்தி, அவங்க புலம்பெயர்ந்து சென்றது முதலான எல்லா தகவல்களும் இந்த சூறாவுல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா ஹஜ்ஜ வாங்க பார்ப்போம். இது ஒன்லி 78 வசனங்கள் தான் மதீனால இறக்கப்பட்டது. கருத்து வேற்றுமை இருக்கு ரெண்டு மாதிரியாவும். இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபாத்திமா சிஸ்டர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களே, உங்கள் இறைவனின் கோபத்தை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் மறுமை நாளின் பூகம்பம் மாபெரும் திகிலை ஏற்படுத்தும் விஷயமாகும். அதனை நீங்கள் பார்க்கும் நாளில் நிலைமை எவ்வாறு இருக்குமெனில், பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் பால் அருந்தும் தன் குழந்தைகளை மறந்து விடுவாள். ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணின் கற்பமும் வீழ்ந்து விடும். மேலும் மக்கள் மயக்கமுற்றவர்களாய் உமக்கு தென்படுவார்கள். உண்மையில் அவர்கள் மயக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆயினும் அல்லாஹுவின் வேதனை அந்த அளவுக்கு கடுமையாயிருக்கும். மனிதர்களில் சிலர் இவ்வாறு இருக்கின்றார்கள். அவர்கள் ஞானம் இல்லாமல் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் செய்கின்றார்கள். மூர்க்கத்தனம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானையும் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் அந்த ஷைத்தானுடைய விதியில் எழுதப்பட்டுள்ளது என்ன? அவனுடன் யாரேனும் நட்பு கொண்டால் அவர்களை அவன் திண்ணமாக வழிகெடுத்து விடுவான். நரக வேதனையின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவான். மனிதர்களே, மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உங்களை மண்ணிலிருந்து, பிறகு இந்திரியத்திலிருந்து, பிறகு இரத்த கத்தியிலிருந்து, பிறகு வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்படாத சதை பிண்டத்திலிருந்து படைத்தோம். உண்மை நிலையை உங்களுக்கு நாம் விளக்குவதற்காகத்தான் இவற்றை நாம் எடுத்துரைக்கின்றோம். நாம் நாடுகின்ற இந்திரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருவறைகளில் தங்க வைக்கின்றோம். பிறகு உங்களை குழந்தை வடிவில் வெளிக்கொணர்கின்றோம். பிறகு உங்களை வளர்க்கின்றோம். நீங்கள் வாலிபத்தை அடைவதற்காக மேலும் உங்களில் சிலர் முன்னரே திரும்ப அழைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள். வேறு சிலர் மிக மோசமான வயோதிகத்தின் பக்கம் திருப்பப்படுகின்றார்கள். யாவற்றையும் அறிந்த பிறகு எதையும் அறியாத நிலையை அடைவதற்காக. இன்னும் நீங்கள் பார்க்கின்றீர்கள், பூமி வறண்டு கிடக்கின்றது. அதில் நாம் மழையை பொழிய செய்ததும் உடனே அது செழித்து வளர்ந்து விதவிதமான அழகிய தாவரங்களை முளைப்பிக்க செய்கிறது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ்
ஆரம்பிச்சதோடு அல்லாஹாலா சொல்றான். சில அத்தியாயங்களுக்கு தனி எழுத்துக்களான கத்தாவுடைய எழுத்துக்களோட ஆரம்பமாகும். இந்த சூறாவுல டைரக்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயம், முஸ்லிம்களை பார்த்து இல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இல்ல, யா அய்யுஹல், அதாவது வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, அஹ்லல் கிதாப் அப்படி ஆரம்பிக்கும். அப்படி இல்ல, முழு மனித சமுதாயத்தையும், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு, அஞ்சி கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். யாருக்கு? ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்க பயப்படுங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இன்ன ஸல்ஸலத்தி ஸாஅத்தி ஷைஉன் அதீம். அந்த மகத்தான ஒரு நாள் இருக்குல்ல, உண்மையிலேயே அந்த மறுமை நாளுடைய அந்த பூகம்பம், அதோட மாபெரும் விஷயம் இருக்குல்ல, அது திகிலை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம பார்த்தோம், திகிலான நாள், வியப்பான நாள், அதாவது வந்து இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் நாள். இதுக்கு எத்தனை மாதிரியா இந்த அந்த நாளுக்கு நம்ம பேர் பார்க்கிறோம் பாத்தீங்களா? இந்த இடத்துல அழகா திகிலை ஏற்படுத்தக்கூடிய நாள். எப்படிப்பட்ட ஒரு திகில் தெரியுமா? எப்படிப்பட்ட அதிர்ச்சி தெரியுமா? எப்படி பூகம்பம் ஏற்பட்ட மாதிரி அந்த நாள் இருக்கும் தெரியுமா? அந்த நாளை நீங்க பாத்தீங்கன்னா நிலைமை எப்படி இருக்கும்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தாய் பால் ஊட்டிக்கிட்டு இருந்தா அதை அப்படியே மறந்துடுவா. பால் ஊட்டக்கூடிய தாய் எப்படி பிள்ளைய பிடிச்சிருப்பா? 2 கையாலையும் அணைச்சு, தன்னுடைய மார்போட புடிச்சு, அவ்வளவு அழகா ஹக் பண்ணி அந்த பிள்ளைய இறுக்கமா வச்சு பால் கொடுக்கக்கூடிய நேரம். அதையே மறந்து அப்படியே கை நழுவி அது போயிரும்டா, அந்த நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும்? அதை மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்லல, ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய கர்ப்பத்தை உள்ளுக்குள்ள சுமந்து இருக்குவா. அந்த கர்ப்பம் அப்படியே வெளியாகி கலைஞ்சு வெளியே கலண்டு வரும் அப்படின்ட்டு சொன்னா, அந்த அளவுக்கு கடுமையானதா இருக்கும். அந்த திடுக்கத்துல பாருங்க, ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு திடுக்கமான ஒரு விஷயத்தை கேட்டா, சாதாரணமா அப்படியே வயித்தை கலக்கி டாய்லெட் போக ஆரம்பிச்சிடும். தெரியாது, அப்படி எனக்கு கால்வலியே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது டாய்லெட் யூரின் இல்ல, கர்ப்பம் கலைஞ்சு அப்படியே ஓடிரும். அது மட்டும் இல்ல, அப்படியே மக்கள் எல்லாம் மயக்கமுற்ற நிலையில காணப்படுவாங்க. ஆனா மயக்கம் இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானதா இருக்கும். இந்த நாளை நீங்க பயந்துக்கோங்க மனிதர்களே, எல்லாருமே. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துஸா இருந்தாலும் சரி, புத்திஸா இருக்காலும் சரி, சூரியனை வணங்கக்கூடியவங்க, முஸ்லிம்கள், யாரா இருந்தாலும் சரி, எல்லா உலகத்துல படைத்த மக்களும் இந்த ஒரு நாளை நீங்க பயப்படுங்க. படு பயங்கரமான நாள். அந்த நாளுக்குள்ள இப்படியெல்லாம் நடக்கும். இந்த நாளை பயந்து நீங்க இந்த உலகத்துல வாழுங்க. நமக்கு எப்படி இருக்கு, ஏதாச்சும் ஒரு திடுக்கமா ஒரு 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 போலீஸ் வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு பயமா இருக்கும், அச்சமா இருக்கும். திடீர்னு ஏதோ செக்கிங் பண்றதுக்கு ஆபீசர் திடீர்னு வர போறாங்க, அச்சமா பயமா ஒண்ணும் இருக்காது. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மனிதராக இருப்போம். என்ன அப்படின்னு ஒரு பயத்துல ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒண்ணுன்னு சொன்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? அதுலயும் பூகம்பம் வரப்போகுது இந்த இங்க இருந்தா பக்கத்துலன்னா, நம்மளால நிம்மதியா தூங்க முடியுமா? அமைதியா இருக்க முடியுமா? அதையும் விட இது மிக பயங்கரமான நாள். அந்த நாளை பயந்து மனிதர்களே, எல்லா மக்களும் நீங்க இதை பயந்து வாழ்ந்தீங்கன்னா, நேர்மையானவர்களா, நல்லவர்களா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களா, செயல்கள்ல ஒழுக்கமானவர்களா நீங்க இருக்கலாம். இன்னும் நிறைய இதுல லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றா, மனிதர்கள் சிலர் இப்படி இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு அறிவும் இல்லாம அல்லாஹ் பற்றி தர்க்கம் செய்யறாங்க. மூர்க்கம் கொண்ட சைத்தான்களை பின்பற்றக்கூடியவர்களா இருக்காங்க. ஷைத்தானுடைய விதியில எழுதப்பட்டது என்ன தெரியுமா? யாராச்சும் அவனோட நட்பு கொண்டா, அவனை பின்பற்றினா, அவனோட நேசம் கொண்டா, அவனோட தொடர்பு வச்சுக்கிட்டா, அவன் வந்து அவங்கள அப்படி வழிகெடுத்து நரக வேதனையின் பக்கம் அவர்களுக்கு வழிகாட்டுவான். எவ்வளவு அழகா ரப்புல் இஸ்ஸத் நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறான் பாருங்க. ஷைத்தானா நீங்க பின்பற்றினா அவன் விதியில எழுதப்பட்டது என்ன? இதுதான். அதைத்தான் அவன் செய்வான். அதனால அவன் வெளிப்படையான பகைவன், எதிரி. அவன் விஷயத்துல கவனமா இருங்க. மற்ற மற்ற வசனங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க தர்க்கம் பண்றீங்க அல்லாஹ்வை கொண்டு, நீங்க உங்க மரணத்துக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கைய பத்தி
சந்தேகப்படுறீங்களே, நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய படைப்பு எப்படிப்பட்டதா இருந்துச்சு, நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களை அல்லாஹ் எப்படி படைச்சான், உங்களுடைய மூலப்பொருள் என்ன, மண்ணு. அதுக்கு பின்னாடி என்ன, இந்திரியம். அதுக்கு பின்னாடி என்ன, ரத்த கட்டி. அதுக்கு பின்னாடி என்ன, வடிவம் அமைக்கப்படாத உருவம், ஒரு 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 ஒழுங்கு இல்லாத ஒரு சதக்கட்டி. அதுக்கு பின்னாடிதான் உங்களை ஒரு உருவமா எப்படி நம்ம ஆக்கணுமோ அது மாதிரி ஆக்கி உங்களை வெளிக்கொண்டு வந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ரத்த கட்டிய அந்த நுத்துஃபாவை, அதாவது அந்த இந்திரியத்தை, அதுக்கடுத்து ரத்தத்தை, அதுக்கடுத்து சதைய அந்த கற்பத்துல தங்க வச்சிருந்தோம். அதுக்கு பின்னாடி உங்களை வெளிக்கொண்டு வந்தோம். அதுக்கு பின்னாடி உங்களை நாம தான் வளர்த்தோம். நீங்க வாலிபத்தை அடையிறதுக்காக ஒரு சிலரை சீக்கிரமே கூப்பிட்டுக்கிட்டோம் திரும்பி வாங்கன்னு. ஒரு சிலரை தள்ளாத வயது வரைக்கும் வாழ வச்சிருக்கோம். அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சதுக்கு பின்னாடி எதுவுமே அறியாத குழந்தை மாதிரி ஆகுறதுக்காக. இதெல்லாம் நம்ம நேச்சுரலா நிதர்சனமா இப்ப உலகத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்போ இதையெல்லாம் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லாதப்போ உங்களை இந்த படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி எல்லாம் கொண்டு வந்த நானு ஏன் எனக்கு மறுபடியும் படிக்க முடியாதுன்னு நீங்க தர்க்கம் பண்றீங்க. அது மட்டும் இல்ல, இந்த பூமியில பாருங்க, அப்படி காஞ்சி கட்டாந்தரையா கிடக்குது. ஒரு மழைத்துளி விழுந்ததோடு அப்படி செழித்து செழித்து அப்படி விதவிதமா அழகான தாவரங்கள் முளைக்குதுல. இது மாதிரி தான் உங்களையும் நான் கொண்டு வருவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றான். இது எல்லாமே இவன் அனைத்திற்கும் காரணம் இதுதான். என்ன? நிச்சயமா அல்லாஹ் தான் உண்மையானவன். இவ்வளவே சொல்றதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் தான் உண்மையானவன். உயர்ற்றவற்ற அவன் தான் உயிர்ப்பிக்கிறான். அவன் தான் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனா இருக்கான்னு மனிதர்களே நீங்க அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க. யா அல்லாஹ், இதன் மூலம் எங்களுக்கு நல்லறிவை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், நீ சொல்லக்கூடிய அந்த நாளை பயந்து நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதையும் கழிக்கக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆயிமா. இன்னும் மறுமை நாள் வந்தே தீரும், அதில் சந்தேகமே இல்லை என்பதற்கு இது ஒரு சான்றாகும். மேலும் மண்ணறைகளில் உள்ளவர்களை திண்ணமாக அல்லாஹ் எழுப்புவான். மக்களில் வேறு சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஞானமோ வழிகாட்டுதலோ ஒளியீட்டும் வேதமோ எதுவுமின்றி பிடரியை நிமிர்த்தி கொண்டு அல்லாஹுவை பற்றி தர்க்கம் புரிகின்றார்கள், மக்களை இறைவழியிலிருந்து பிறல செய்ய வேண்டும் என்பதற்காக. இத்தகையவர்களுக்கு உலகில் இழிவுதான் இருக்கிறது. மேலும் மறுமையில் அவர்களை நாம் நெருப்பின் வேதனையை சுவைக்கும்படி செய்வோம். இதுதான் உன்னுடைய கைகள் உனக்காக தயார் செய்து வைத்துள்ள எதிர்காலம். தவிர அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள் மீது அக்கிரமம் இழைப்பவன் அல்லன். ஓகே, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த 5 வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றான். இன்னும் மறுமை நாள் இருக்குல்ல, அது வந்தே தீரும், அதுல நீங்க சந்தேகம் கொள்ளாதீங்க. அதுக்கு சான்று மன்னவர்கள் மன்னரையில் உள்ளவங்களை எல்லாம் நிச்சயமா நான் எழுப்புவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடக்கம் பண்ணியாச்சு, திருப்பி ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிச்சயமா கண்டிப்பா நான் எழுப்புவேன். மக்கள்ல இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லாம, எந்த அறிவுமே இல்லாம, ஒளியூட்டக்கூடிய வேதமோ எதுவுமே இன்றி, எந்த ஒரு வேதமோ வேத அறிவு இல்ல, சுயமான அறிவும் இல்ல, சொந்த அறிவும் இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு அறிவும் இல்லாம படனிய நிமித்திக்கிட்டு அல்லாஹ் பத்தி தர்க்கம் செய்யறாங்க, மக்களை வழிபடுத்த செய்யறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு உலகத்துல இழிவு, மறுமையிலேயே அவங்களுக்கு நரக வேதனையை சுவைக்கும்படி செய்வோம். இது அவங்களுடைய கைகள் அவங்களுக்கே செய்துகிட்ட எதிர்காலத்தை தவிர அல்லாஹ் இப்படிப்பட்ட தன்னுடைய அடிமைகளுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அடுத்ததா, மேலும் மனிதர்களில் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுக்கு அடிபடுகின்றார்கள். தங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமாயின் அதை கொண்டு மண்ணிறைவு கொள்கிறார்கள். துன்பம் ஏற்படுமாயின் தலை கீழாக மாறிவிடுகின்றார்கள். அவர்கள் இமையையும் இழந்து விட்டார்கள், மறுமையையும் இழந்து விட்டார்கள். இதுதான் வெளிப்படையான நஷ்டமாகும். பிறகு அவர்கள் அல்லாஹுவை விடுத்து தங்களுக்கு எவ்வித நஷ்டத்தையும் இலாபத்தையும் அளிக்க முடியாதவற்றை அழைக்கின்றார்கள். இதுதான் வழிகேட்டின் இறுதி எல்லை. எவர்களின் தீமை நன்மையை விட நெருக்கமாக இருக்கின்றதோ அவர்களையே இவர்கள் அழைக்கின்றார்கள். அவர்களுடைய பாதுகாவலர்களும் மிக மோசமானவர்கள், அவர்களுடைய தோழர்களும் மிக மோசமானவர்கள். இதற்கு மாறாக இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் திண்டமாக அல்லாஹ் நுழைவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியோரை செய்கின்றான்.
இம்மையிலும் மறுமையிலும் தனக்கு எவ்வித உதவியும் அல்லாஹ் புரிந்திட மாட்டான் என்று எவன் சந்தேகம் கொள்கின்றானோ அவன் ஒரு கயிற்றின் துணையால் வானத்திற்கு சென்று அதை பிளக்கட்டும். பின்னர் தனது உபாயத்தை கொண்டு தனக்கு எது வெறுப்பாயுள்ளதோ அதை தடுத்திட முடியுமா என்று பார்க்கட்டும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு தாங்க முடியல, பண்ணி பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான் இல்லையா. மேலும் இன்னும் கொஞ்சம் மனிதங்க இருக்கிறாங்க, அப்படியே இந்த ஓரத்துல நின்றுக்கிட்டு ஏதாச்சும் சாதகமா கிடைச்சிச்சுன்னா இந்த பக்கம் வர்றது, இல்லாட்டி அந்த பக்கம் போயிடுறது. இப்படி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் துன்பம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் போயிடுறாங்க. அவங்க இம்மை இழந்தவங்க, மறுமை இழந்தவங்க. அதனாலதான் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்துல, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா. நீங்க இந்த மார்க்கத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க. சும்மா மதில் மேல் போன மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா நிக்காதீங்க. அது ரொம்ப மோசமானது. அல்லாஹாலா இந்த வசனத்துல சொல்றான், இவங்க 2 உலகத்தை இழந்தவங்க, மறுமையை இழந்தவங்க. இது வெளிப்படையான நஷ்டம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? இஸ்லாத்துக்கு வந்தா முழுமையா வந்துடணும் இல்லையா. இந்த பக்கமா அந்த பக்கமான்னு யோசிக்க கூடாது. அதுக்கு அடுத்து வந்து அல்லாஹ்வை விடுத்துட்டு தனக்கு எந்த ஒரு நஷ்டத்தை லாபத்தை கொடுக்க முடியாததை அழைக்கிறாங்க. இது வழிகோட்டுவதோட கடைசி எல்லை இதுதான். அப்படியே இருக்கக்கூடாது. யார் வந்து தீமை இப்படிப்பட்டவங்க வந்து தீமைய வந்து நன்மையை விட நெருக்கமா இருக்கிற மாதிரி அழைக்கிறாங்க. இவங்களுடைய பாதுகாவல ரொம்ப மோசமானவங்க. அவங்களுடைய தோழர்களும் மிக மோசமானவர்கள். பாருங்க, அப்படி தீமைய நன்மையை விட நெருக்கமா நினைக்கிற மக்களும் அப்படிப்பட்ட தோழர்களும் மோசமானவங்கிறத அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த தீமைய நன்மை மாதிரி காட்டுறாங்க, அதை விரும்புறாங்க, அதன் பக்கம் ஓடுறாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களும் மோசமானவங்க, அப்படிப்பட்ட தோழர்களும் மோசமானவங்க, அதுக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் மோசமானது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்துல தீமையின் பக்கம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, கல்வி விரும்புதுங்கிறதுக்காக அல்லாஹ் தடுத்தவை அழகா இருந்தாலும் அந்த பக்கம் போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட நண்பர்களையும் நம்ம வச்சுக்க கூடாது. அது ரொம்ப மோசமானதுங்கிறத அல்லாஹ் சொல்றான். இதுக்கெல்லாம் மாறா யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்யறாங்களோ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லாஹ யுதுகிலுல்லதீன, யார் அந்த நிச்சயமா அந்த நல்ல செயல்கள்ல நுழைஞ்சிட்டாங்களோ, நம்பிக்கையும் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத் நல்ல அமல்களும் செஞ்சாங்களோ, அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்கம் இருக்கு. அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல நுழைவான். நிச்சயமா அவன் வந்து தன் நாடுறத செய்யக்கூடியவனா இருக்கான். யா அல்லாஹ் எங்களை அப்படிப்பட்ட மக்களா ஆக்கிவை யா அல்லாஹ். அழகான முறையில் சொர்க்க சோலைகளில் நுழையக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இமையிலும் மறைவிலும் தனக்கு எந்த உதவியும் அல்லாஹ் செய்ய மாட்டான். இப்படி யாரு சந்தேகம் கொள்றானோ அவன் வேண்டாம், முடிஞ்சா ஒரு கயித்தை புடிச்சுக்கிட்டு கட்டி மேல ஏறி வானத்தை பொளந்து பார்க்கட்டுமே, ஏதாவது செய்ய முடியுமாண்டு. சுப்ஹானல்லாஹ். ரப்பே, நீ பாதுகாத்தரலையாண்டா என்னுடைய விஷயத்தில் தர்க்கம் புரிபவனையும் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட தோழர்களையும் யா அல்லாஹ், நண்பர்களையும் முக்கியங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக யா அல்லாஹ். அடுத்துடா. இவ்வாறே தெளிவான விஷயங்களை கொண்டதாக இந்த குர்ஆன் நாம் இறக்கி அறிகிறோம். மேலும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு நேர்வழி அளிக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள், மேலும் யூதர்கள், சாபிகள், கிறிஸ்தவர்கள், நெருப்பை வழிபடுகின்றவர்கள் மற்றும் இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் ஆகிய அனைவரிடையேயும் மறுமை நாளில் திண்ணமாக அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். நிச்சயமாக யாவுமே அல்லாஹுவின் பார்வையில் உள்ளது. வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மற்றும் மனிதர்களில் பெரும்பாலோரும் ஏன் அல்லாஹுவின் வேதனைக்கு இலக்காகிய பலரும் அல்லாஹுவின் திருமுன் சஜிதா செய்து சிரம் பணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் காணவில்லையா? அல்லாஹ் யாரை கேவலப்படுத்துகின்றானோ அவரை கண்ணியப்படுத்துபவர் எவரும் இல்லை. திண்ணமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கின்றான். இவர்கள் தங்களுடைய இறைவனை பற்றி தர்க்கம் புரிந்து கொண்டிருக்கும் இரு பிரிவினர் ஆவர். இவர்களில் எவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நெருப்பு ஆடைகள் தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளன. இவர்களுடைய தலைகளின் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். மேலும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக இரும்பு சம்மட்டிகள் இருக்கின்றன. மனவேதனையினால் நரகத்திலிருந்து வெளியேற அவர்கள் முயற்சி செய்யும் போதெல்லாம் சுட்டரிக்கும் தண்டனையை சுவையுங்கள் என்று மீண்டும் அதிலேயே தள்ளப்படுவார்கள். மறுபுறத்தில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களில் அல்லாஹ் நுழைவிப்பான். அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகளும் முத்துகளும் அணிவிக்கப்படும். மேலும் அவர்களின் ஆடை பட்டாக இருக்கும். பரிசுத்த வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டது. மேலும் மாபெரும் புகழுக்குரிய தன்மைகளை கொண்ட இறைவனின் வழி அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அடுத்த இந்த வசனங்கள்ல சொல்றான். இதுல 18வது வசனம் சஜ்தாவுடைய வசனம். எல்லாரும் அப்படியே சஜ்தா செஞ்சிருங்க. நான் சஜ்தா செஞ்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா இப்படித்தான் தெளிவான விஷயங்களை கொண்டுதான் அல்லாஹுடைய இந்த வேதம் இருக்குது. ஆனா தன் நாடுறவங்களுக்கு நேர்வழி காட்டுறாங்க. ஏன்னா அழகான முறையில சொல்லி காட்டாச்சு. ஆனா அதுக்கு பின்னாடியும் வழி தவறக்கூடியவர்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு, இறை நம்பிக்கை கொண்டவங்க இருக்கிறாங்கல்ல, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபியங்கள், நெருப்பை வணங்கக்கூடியவங்க எல்லாருமே இறைவனின் ஆணை ஆஹ் இறைவனுக்கு இணை வைத்தவர்கள். இவங்க அனைவருமே மறுமை நாள்ல நிச்சயமா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய பார்வையில உள்ளது அப்படிங்கிறத எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கங்க. எல்லா மக்களையும் கூப்பிட்டு அவங்க என்னென்ன செஞ்சாங்கங்கிற விஷயத்துல அல்லாஹ் அழகான முறையில தீர்ப்பு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம 18வது வசனத்துல அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். நீங்க இதை பார்க்கலையா? எல்லாம் அல்லாஹுக்கு சஜ்தா செய்யறங்கிறத. அல்லாஹ் யாரை கேவலப்படுத்துறானோ அவரை கண்ணியப்படுத்துறவர் யாருமே கிடையாது. நிச்சயமா அல்லாஹ் தான் நாடியதை செய்யறான். யா அல்லாஹ் எங்களை கண்ணியவான்கள் கூட்டத்தில் சேர்த்துவை. யா அல்லாஹ் இழிவிலிருந்து, துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உங்களுடைய வாரிசலும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்ப அதுக்கடுத்து சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இவங்க தங்களுடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்யறாங்க. அப்படி செய்யக்கூடிய 2 பிரிவர்களா இருக்கிறாங்க. யார் சத்தியத்தை நிராகரிச்சு வாழ்றாங்களோ, திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு நெருப்பு ஆடை தயாரிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய தலையில கொதிக்க நீரை ஊத்தப்படும். எவ்வளவு அழகா! நீங்க செய்ய அல்லாஹ் ஒருத்தன் தான். அவனை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பத்தி சொல்லி காட்டுறான். இதுதான் அதோட நோக்கம். குர்ஆன் இறக்கப்பட்டதோட நோக்கம் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கும் சுப செய்தி சேர்க்கிறதுக்கும். எவ்வளவு இடத்துல வருது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, இறைவனை பற்றி தர்க்கம் புரியக்கூடிய 2 பிரிவினர்களா இருக்கிறீங்க. யாரு தர்க்கம் புரியுறாங்களோ, சத்தியத்தை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருப்பாலான ஆடை இருக்கு. இது தெளிவான வசனம். இந்த வசனங்களை படிச்சா அல்லாஹ்வை நிராகரிக்க வருமா? மாறு செய்யறதுக்கு வருமா? நெருப்பாலான ஆடையை அணிய முடியுமா? ஏன் இது வேற உண்மையா இல்லாட்டி போயிட்டு போகுது. இந்த துனியாவை அனுபவிச்சுட்டு போலாம். உண்மையா இருந்துட்டா எவ்வளவு பெரிய தண்டனை, எவ்வளவு பெரிய கொடிய வேதனை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய தலையில கொதிக்கக்கூடிய நீரை ஊத்தப்படும். அந்த நீரை ஊத்துனதும் அந்த அவங்களுடைய தோள்கள் மட்டுமில்ல, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே வெந்து உருகி விழுகும். இதெல்லாம் 100% உண்மையானது. மேல அவங்களுக்கு தண்டனை வழங்குறதுக்கு இரும்பு சம்பட்டிகள் இருக்குது. அப்ப அதை வச்சு என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் நீதான் பாதுகாக்கணும் யா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, மனவேதனையினால நரகத்திலிருந்து வெளியேற அவங்க முயற்சி செய்யும் போதெல்லாம் சுட்டெரிக்கும் தண்டனையை சுவைங்கன்னு அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அதிலேயே தள்ளப்படும். யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்களோ, அவனை பத்தி தர்க்கம் புரிகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான கடுமையான வேதனை இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லிட்டு அடுத்த வசனத்திலேயே பாருங்க, எங்க எல்லாம் நிராகரிக்க கூடியவர்களுக்கு தண்டனை இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றானோ, அடுத்து அங்க முஃமின்களா அல்லாஹ்வை நம்பி இறை விசுவாசம் கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சுப செய்தியும் அல்லாஹ் சொல்லக்கூடியவனா இருக்கான். மறுபுறத்துல யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனங்கள்ல அல்லாஹ் நுழைவிப்பான். அங்க அவங்களுக்கு தங்க காப்புகள் வழங்கப்படும். அவங்களுக்கு முத்துக்களும் அணிவிக்கப்படும். மேல அவங்களுடைய ஆடையெல்லாம் பட்டா இருக்கும். பரிசுத்த, அதாவது ஆஹ் பரிசுத்த வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டுச்சு. அப்போ மாபெரும் புகழுக்குரிய தன்மைகள் கொண்ட இறைவன் வழி அவர்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அவங்க அல்ஹம்துலில்லாஹ் செமையானா தானாடி ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இப்படிப்பட்ட கூலியெல்லாம் நம்ம அழகான முறையில தயாரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரா ஃபாஹிமா. அடுத்து யார் இருக்கா? பிஷ்ரா அப்படிங்கிற. திண்ணமாக எவர்கள் நிராகரித்தார்களோ, மேலும் எவர்கள் இன்று அல்லாஹுவின் வழியை விட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் மக்கள் அனைவருக்காகவும் நாம் நிர்மாணித்த மஸ்ஜிதுல் ஹராமை உள்ளூர் மக்களுக்கும் வெளியிலிருந்து வருபவர்களுக்கும் சம உரிமை உள்ள மஸ்ஜிதுல் ஹராமை தரிசிப்பதை தடை செய்கிறார்களோ, அத்தகையோரின் நடத்தை கண்டிப்பாக தண்டனைக்குரியதாக இருக்கின்றது. மேலும் எவர்கள் இந்த மஸ்ஜிதில் நேர்மை தவறி கொடுமை இழைக்கின்றார்களோ,
அத்தகையவர்களுக்கு நாம் துன்புறுத்தும் வேதனையை சுவைக்கும்படி செய்வோம். நாம் இப்ராஹிமுக்கு கபா எனும் இந்த ஆலயத்தின் இடத்தை பின்வரும் கட்டளையுடன் நிர்ணயம் செய்து கொடுத்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். எப்பொருளையும் என்னோடு இணையாக்காதீர். மேலும் தவாப் சுற்றி வருவோருக்காக நின்றும் குனிந்தும் தரையில் சிரம் வைத்தும் வணங்குவோருக்காகவும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துவீராக. ஹஜ் செய்திட மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்வீராக. அவர்கள் வெறுகு தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் நடந்தும் ஒட்டகங்களில் பயணம் செய்தும் உம்மிடம் வரட்டும். அவர்களுக்காக அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள நன்மைகளை அவர்கள் காணட்டும். மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய கால்நடைகளை சில குறிப்பிட்ட நாட்களில் அவனது பெயர் கூறி அரித்திட வேண்டும். அவற்றிலிருந்து அவர்களும் உண்ண வேண்டும். வறியவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அளிக்க வேண்டும். பிறகு தங்களுடைய அழுக்குகளை நீக்க வேண்டும். இன்னும் தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தொன்மையான ஆலயத்தை சுற்றி வர வேண்டும். இதுதான் கஅபா ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டதன் நோக்கமாகும். மேலும் எவரேனும் அல்லாஹ்வினால் புனிதமானவை என்று நிர்ணயிக்கப்பட்டவைக்கு கண்ணியம் அளித்தால் அது அவருடைய அதிபதியிடத்தில் அவருக்கே பலனளிக்கத்தக்கதாகும். மேலும் உங்களுக்கு கூடாதென சொல்லப்பட்டவற்றை தவிர இதர கால்நடைகள் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளன. எனவே விக்கிரகங்கள் எனும் அசுத்தத்திலிருந்து தப்பிக்கொள்ளுங்கள். பொய்யான பேச்சுக்களிலிருந்து விலகியிருங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபா நிர்ணயிக்கப்பட்டதோட நோக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல எப்படி அந்த வச்சுக்கிற சொன்னா, எப்படி ஒரு அழைப்பை கொடுக்க சொன்னா, அந்த மஸ்ஜிதுல் ஹராமை எப்படி சுத்தமா வச்சிருக்கணும், மக்களுக்கு அழைப்பு கொடுக்கணும், அந்த அழைப்பு கொடுத்து வரக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட இபாதத்துகளை அங்க செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 வசனம் 6 வசனத்துல நல்லா அழகா தெளிவா சொல்லிட்டு கடைசி வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க விக்கிரக வணக்கங்கள்ல இருந்து, அதாவது சிலை வணக்கங்கள்ல இருந்து, சிலை வணக்கம்ங்கிறது அசுத்தம், அந்த அசுத்தத்துல இருந்து தப்பிக்கங்க, பொய்யான பேச்சுல இருந்து விலகி இருங்க. தெளிவா சொல்லிட்டானா? வெளிப்படையா அழகான கிளியரான ஒரு டிக்ளரேஷனா நமக்கு அறிவிப்பா இருக்குதா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த பொய்யான பேச்சுக்களிலிருந்தும் அசுத்தங்களிலிருந்தும் பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ். அடுத்ததா அல்லாஹுவுக்கு ஒருமனப்பட்ட அடிமைகளாக திகழுங்கள். அவனோடு எதேனையும் இணை வைக்காதீர்கள். மேலும் அல்லாஹுவுக்கு இணை வைப்பாராயின் அவர் வானத்திலிருந்து விழுந்து விட்டவரை போன்று ஆகிவிடுகின்றார். இனி அவரை பறவைகள் இறாஞ்சிக் கொண்டு செல்லும் அல்லது காற்று அவரை தூக்கி சென்று ஏதேனும் அதல பாதாளத்தில் எரிந்துவிடும். அங்கு அவர் சின்னா பின்னமாகி விடுவார். உண்மை நிலவரம் இதுதான். இதனை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் யாரேனும் அல்லாஹ் ஏற்படுத்திய புனித சின்னங்களுக்கு கண்ணியம் அளிப்பாராயின் திண்ணமாக அது இதயங்களில் உள்ள இறை எச்சத்தால் விளைவதாகும். பழி பிராணிகளாகிய அவற்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் பயன் பெற உங்களுக்கு அனுமதியுண்டு. பின்னர் அவற்றினை பலியிடுவதற்கான இடம் தொன்மையான ஆலயத்தின் அருகிலாகும். மேலும் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் பலியிடும் ஒரு நெறிமுறையை நாம் வகுத்து கொடுத்துள்ளோம். அந்த சமூக மக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ள கால்நடைகளின் மீது அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்து அறுக்க வேண்டும் என்பதற்காக. பல்வேறுபட்ட இவ்வழிமுறைகளின் நோக்கம் ஒன்றுதான். எனவே உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான். அவனுக்கே நீங்கள் அடிபணியுங்கள். மேலும் நபியே, பணிவான நடத்தையை மேற்கொள்வோருக்கு நீர் நற்செய்தி அறிவிப்பீராக. அவர்கள் எத்தகையவர்களெனில் அல்லாஹ்வை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்களின் இதயங்கள் நடுநடுங்கி விடுகின்றன. அவர்களுக்கு எவ்வித துன்பம் நேரிடினும் அதனை பொறுத்துக் கொள்கின்றனர். தொழுகையை நிலைநிறுத்துகின்றார்கள். நாம் அவர்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து செலவு செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அடுத்து பலியிடுவதோடைய வழிமுறையை அல்லாஹ்தஆலா சொல்றான். எப்படி பலியிடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இப்படி காமிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு கொடுத்த மாதிரி நம்ம எப்படி சொல்லி காட்டணுமோ அந்த மாதிரி அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி யாருடைய இது உள்ளம் வந்து இறையச்சத்தால் இருக்குதோ அவங்க இந்த ஒவ்வொரு சின்னங்களுக்கும் கண்ணியப்படுத்துறது அல்லாஹுக்கு அது விருப்பமானதா இருக்குங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து சில
கால்நடைகள் விலக்கப்பட்டதா இருக்கு, அது தவிர பாக்கி இருக்க எல்லாமே அனுமதிக்கப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு சமுதாய மக்களும் எப்படி எல்லாம் நடந்துக்கணும், இதோடைய எல்லாத்தோடைய நோக்கமும் ஒண்ணுதான். என்ன? உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். சொன்னதோட நோக்கம் என்ன? உங்களுடைய ரப்பு ஒரே ஒரு ரப்பு தான், ஒரே ஒரு கடவுள் தான், வேற யாருமே இல்ல. அவனுக்கு நீங்க அடிபணிங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு மேலும் நபியை கூப்பிட்டு சொல்றான், பணிவான நடத்தையை மேற்கொள்வோருக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த பூமியில எப்பயுமே செருப்போட, பெருமையோட, அகந்தையோட நடக்க கூடாது. அந்த ஒரே ஒரு இறைவன் தாங்கிறத நம்பி அவனுக்கு அடிபணிஞ்சு வாழ்றதோட பணிவா நம்ம நடந்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் மிகப்பெரிய சுப செய்தியை சொல்லக்கூடியவனா இருக்காங்கிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க பணிவா இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஒரே ஒரு இறைவனை நம்பினவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அல்லான்னு சொல்ல சொன்னா அப்படியே அவங்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்கிரும். அவங்க எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் சரி அதை பொறுத்துக்கிருவாங்க. அல்லாவுக்காக பொறுத்துக்கிருவாங்க. அது அல்லாவின் பக்கம் வந்தது. அப்ப பொறுமையை மேற்கொள்ளும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற வசனங்கள்ல சொல்லி காட்டுறான், அது நியமத்தா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னவெல்லாம் நம்ம கொடுத்திருக்கோமோ அதுல இருந்து செலவு செய்யக்கூடியவர்களாம் இருப்பாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான். இந்த இபாதத்துகளின் மூலம் உங்களுக்கு வலியுறுத்தப்படக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இணை இல்லை. அத நீங்க கரெக்டா நம்பி பணிவோட நடந்தீங்கன்னா உங்களுக்கு சுப செய்தி, நற்செய்தி இருக்குது. அப்படிப்பட்ட பணிவோடு இருக்கக்கூடியவங்க இவ்வளவு அழகான பண்புகளை கொண்ட மக்களா இருப்பாங்க. அடுத்த விஷயம். மேலும் பலியிடப்படும் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாஹ்வின் புனித சின்னங்களுள் ஒன்றாக நாம் ஆக்கியுள்ளோம். அவற்றில் உங்களுக்கு பெரும் நன்மை இருக்கிறது. எனவே நிற்க வைத்து அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை உச்சரியுங்கள். குர்பானி கொடுத்த பின் அவற்றின் விழாப்புறங்களில் புறங்கள் பூமியில் சாய்ந்து விட்டால் அவற்றிலிருந்து நீங்களும் புசியுங்கள். இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைபவர்களுக்கும் மற்றும் தங்களுடைய தேவையை வெளிப்படுத்துகின்றவர்களுக்கும் புசிக்க கொடுங்கள். இவ்வாறே இப்பிராணிகளை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளோம், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு. அவற்றின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாஹ்விடம் போய் சேருவதில்லை, ஆயினும் உங்களின் இறையச்சமே அவனிடம் போய் சேருகின்றது. இவ்வாறு அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியமைக்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபியே நட்பணி புரிவோருக்கு நற்செய்தி சொல்வீராக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒட்டகங்களுக்கு வித்தியாசமான அதனுடைய குர்பானி, அதனுடைய அறுக்கக்கூடியது இருக்குது. அதனுடைய அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை நீங்க நிக்க வச்சு இப்படி அருங்க, அதுல அல்லாஹுடைய பேரை சொல்லுங்க, அதனுடைய விழாப்புறம் பூமியில சார்ந்ததுக்கு பின்னாடி அதை அறுத்து நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. திருப்தி அடையக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி அழகா இந்த விஷயத்தை எல்லாம் கொடுக்குறான், அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்குறான். ஏன் தெரியுமா? நீங்க நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக. இப்ப எல்லா நிலையிலையும் அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஆடா, மாடா, ஒட்டகமா எதை கொடுத்தீங்க, எத்தனை கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் பாக்குறது இல்ல. அதோடைய இறைச்சியோ அதோடைய ரத்தமோ அல்லாஹ் போய் சேர்றது இல்ல. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய கல்புல யாருக்காக கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க, எந்த கட்டளையை பின்பற்றுனீங்க அப்படிங்கிற அந்த இறையச்சத்தை தான், அந்த அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்களா அப்படிங்கிற அந்த உள்ளத்தை தான், அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணமான இறையச்சத்தை தான் அல்லாஹ் பாக்குறான். அதுதான் அவனை போய் சேருது. அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு இதையெல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டின இந்த விஷயங்களுக்காக நீங்க அவனை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நபியே நல்ல செயல் செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரு நம்பிக்கை கொண்டார்களோ அவங்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவங்களை, நன்றி சொல்லக்கூடிய மக்களை நிச்சயம் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் யார நேசிக்க மாட்டாங்கிறதையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி சுப்ஹானல்லாஹ் இந்த சப்ஜெக்ட முடிக்கிறான். யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை பெற்றவர்களாக ஒவ்வொரு இபாதத்திலும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எப்படி வழிகாட்டினாயோ, எப்படி எங்களுக்கு உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி கொடுத்தார்களோ யா அல்லாஹ் அதன் அடிப்படையில் நாங்கள் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய மக்களிலிருந்தும்,
நன்றி கொள்ளக்கூடிய மக்களிலிருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ் உண்மை உன் நேசத்திற்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும், எங்களுடைய சந்ததிகளையும், எங்களுடைய வாரிசுகளையும், எங்கள் ஊர் மக்களையும், யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.